என் பேர் உத்தமன். ஐயா, என் பேர் உத்தமன். அமைதியாருங்க. நான் இந்த உலகத்துல முஸ்லிம் மதத்தை நான் பெருமையா நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே, ஏன் மத கொள்கை பிரகாரம் உங்களுடைய ஆட்கள் நடப்பதில்லை? நீங்கள் என்ன சொல்றீங்க? வட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்க, குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, பிறரை வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு உயிரை வெட்டக்கூடாதுன்னு அதாவது சொல்லும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி அமைதியா இருக்கீங்களா? பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எத்தனை உயிரை ஒன்னாலும் கொள்ளலாம், பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எத்தனை உயிரை ஒன்னாலும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கோவம், உங்களுக்கு கோவம் வந்தோ இல்ல யாருக்கோ கோவம் வந்தோ, இவர் மறுப்பு கருத்து உடையவரே, பிஸ்மில்லான்னு சொல்லி இவரை வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மதம் ஏத்துக்குது. இது நியாயமா? அடுத்து இந்திய சட்டத்திற்கு உட்படாமல் மீறி நீங்கள் செயல்படுவதாக நான் கருதுகிறேன். என்னன்னா, கேரளாவில் சைதாபாடுன்னு ஒரு அம்மா வழக்கு போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அப்ப அந்த வழக்க தீர்ப்பையே மறிச்சு உங்க இமாம்கள்லாம் சேர்ந்து அந்த தீர்ப்பையே அந்த அம்மாவுக்கு தீர்ப்பு வழங்கினது அது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்களே போய் அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி அதை ஆய கட்டிட்டீங்களே, இது இந்திய சட்டத்துக்கு அரசியல் சட்டத்துக்கு முரண்பாடு அல்லவா? ஒண்ணு. ரெண்டாவது, மதத்துல நீங்க நாங்கெல்லாம் உலகத்துல ஜனங்கள் பெருத்துக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி 600 கோடி ஆகி போச்சு. 600 கோடி ஜனங்கள் பெருத்துட்ட போது நாங்கெல்லாம் குடும்பம் சின்னதா இருக்கணும், 2 குழந்தை இருந்தா போதும், ஒரு கல்யாணம் பண்ணிக்கினா போதும் சொல்லும் போது, உங்க நபிகள் 18 கல்யாணம் பண்ணிக்கினாரு, விதவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் 4 பிள்ளை 12 பிள்ளை 5 பிள்ளை பெற்றுக்கலாம், இப்படியே உங்க சமுதாயம் பெருத்துக்கினே போகணும்னு கருதுறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? இவைகளுக்கெல்லாம் நேரடியா சில பதில்களை சுருக்கமா சொல்லுங்க, மற்றவங்களும் கேட்கிறோம். ஐயா பேர் என்ன சொன்னீங்க? ஐயா பேரு ஐயா உத்தமன். அருமையான பேரு, அருமையான உத்தமமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு 4 கேள்விகளை அவங்க மொத்தமா கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு கேள்வி என்னன்னா, பிற மக்களை பிஸ்மில்லான்னு சொல்லி வெட்டலான்னு சொல்லி உங்க மதத்துல இருக்குதே, அது ஏன்? இது ஒரு சுருக்கமான கேள்வி. அதாவது ஒருத்தனை கொல்றது போய் பிஸ்மில்லா கொல்றது மட்டும் இல்ல, அதாவது மற்ற உயிர்களையும் கொல்லும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி அதை சொல்றீங்களா? அந்த ஆடு மாடுகளை அது மட்டும் இல்ல, அதே கொள்கை தானே நீ ஃபாலோ பண்ண போறீங்க. ஆடு மாடு வெட்டுற மாதிரி மனுஷன் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்கா மனுஷனையும் வெட்டுடு. சரி, நடக்குது. நல்ல அழகான கருத்து. அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அதாவது இப்ப இந்த உயிர் பிராணிகள் இருக்குல்ல, அதுதான் அவர் கேட்கறாங்க. உயிர் பிராணிகளை பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்து நீங்க கொல்றீங்க, இது சரியில்லை. இதே மாதிரி மனுஷனையும் வெட்ட மாட்டீங்கிற அடிப்படையில் அவர் கேட்டிருக்காங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த உயிர் பிராணிகளை கொல்வது இருக்கு பாருங்க, இது ஒரு பாவகரமான காரியமாக நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இதை கடைபிடிக்கல. உயிர் பிராணிகளை வதை செய்யறது இருக்கு பாருங்க, அதை தவிர்த்த ஒரு மனிதன் உலகத்தில் கிடையாது. நீங்க வழங்கிக்கணும். உயிர் வதங்குறீங்கல்ல, நீங்க குடிக்கிற தண்ணீர் இருக்கு பாருங்க, அதுல உயிர்கள் இருக்கு. அது அப்படி பச்சையா சாப்பிட்டாலும் சரி தண்ணீரை, அதுல ஏராளமான உயிர்கள் அதுல இருக்குது, கிருமிகள் இருக்குது. அதுதான் போட்டு முழுங்குறோம் நம்ம. கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த உயிரை சமைச்சு சாப்பிடுறீங்க, அவ்வளவுதான். சுடு தண்ணி சாப்பிட்டாலும் நீங்க உயிரினத்தை சாப்பிடுறீங்க, பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் உயிரினத்தை சாப்பிடுறீங்க. உயிரினம் உள்ள போகாத ஒரு மனிதனே கிடையாது. நீங்க சுவாசிக்கிற காற்றுல இருந்து எத்தனையோ உயிரினங்கள் உள்ளக்க போயிட்டே இருக்கு. அதனாலதான் மலேரியா எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது நம்மள அறியாம போகுதுன்னு சொல்லிடுவீங்க, நம்மளா தேர்ந்தெடுத்து செய்யறோம்ன்றீங்க. தண்ணியை தேர்ந்தெடுத்து தான் குடிக்கிறோம். நீங்க சாப்பிடுற கத்திரிக்காயில உயிர் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்குது. அப்ப உயிர் யாரும் தவிர்க்கவும் முடியாது. அது ஒண்ணு நீங்க விளங்கிக்கணும். உயிரினத்தை நான் கேட்கிறேன், கொசு மருந்து அடிச்சு எதுக்கு இப்ப கொசு கொள்ற? அது உயிர் தானே. ஒரு மனிதனுக்கு கேடு தரும்னு சொன்னா பாம்பை கொள்ளலாம், தேளை கொள்ளலாம், கொசுவை கொள்ளலாம். கொசுக்கு எதுக்கு நீங்க கரப்பானுக்கு எதுக்கு ஹிட் போட்டு அடிக்கிறீங்க? ஹிட் அதே அது ஒரு உயிர் தான், போயிட்டு போத. நமக்கு இடைஞ்சல் தரும்னா கொள்ளலாம்னா, நன்மை தரும்னா திங்கலாம், ரெண்டு ஒண்ணுதான். இடைஞ்சல் தருதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு உயிரினத்தை கொள்ளலாம்னு சொன்னா, அதுல இருந்து நன்மை வரும்னு சொன்னா நம்ம சாப்பிடலாம். அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. இல்ல அதை சொல்றேன், அதையும் சொல்லிடுறேன். இதுல நல்லா விளங்கிக்கிறதுங்க. ஒரு சித்தாந்தத்தை நம்ம சொல்றதா இருந்தா உலகளாவிய அளவுல எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விதத்துல சொல்லணும். இப்ப அந்த வட துருவத்தில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல,
அவங்களுக்கு காய்கறியோ பருப்போ கிடைக்காது, எதுவும் பயிர் செய்ய முடியாது. அவங்க உயிர் வாழ்வதாக இருந்தா கடல்ல உள்ள மீனை பிடிச்சி தான் அவங்க சாப்பிட்டு ஆகணும். இந்த எஸ்கிமோக்கள் சொல்றாங்க பாருங்க, இந்த துருவ பிரதேசங்கள் பனிப்பிரதேசங்கள்ல எந்த பயிர் பச்சைகளும் விளைய முடியாது. அப்ப நீ சைவம் தான் சாப்பிடணும் அவன் செத்து போயிடுவான். அப்படி ஒரு இனத்தை நம்ம இழக்க வேண்டி வரும். அந்த மாதிரியான எல்லா மனிதனும் வாழணும், அதை நம்ம பார்க்கணும். இது ஒன்னாச்சு. ரெண்டாவது, நீங்க காய்கறின்னு சொல்றீங்களே, அதுக்கு உயிர் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு உயிர் இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இதை நான் வச்சுக்கிட்டு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதே அளவுல தான் இருக்கும். இது பெருகாது, கூடாது, வளராது, மெலிஞ்சு போகாது, அது போகாது. நீங்க ஒரே ஒரு சின்ன ஒரு விதையை போடுறீங்க மண்ணுக்குள்ள, அது வளருது, பெருசாகுது, வளர்ச்சி உயிரை காட்டுறது இல்லையா? அது செத்து போச்சுங்கிறீங்க. அதை வேக வச்சுட்டு அந்த விதையை போடணும். ஒரு விதையை வேக வச்சு அதை விவசாயத்தில் கூட முளைக்குமா? அதே பொருள் இருக்கத்தான் செய்யுது, அந்த உயிர் செத்து போயிடுது. இப்ப செத்ததுனால முளைக்க மாட்டேங்குது. அப்ப நீங்க சாப்பிடுற மாம்பழத்துல உயிர் இருக்குத, உயிருக்குனாலதான் பெருகி வளருது. அசையக்கூடிய உயிர் இல்லை, அவ்வளவுதான் இருக்கு. மற்ற ஆடு மாட்டுக்கும் இந்த காய்கறிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, அதனுடைய உயிரை கொண்டு நடமாட முடியுது ஆடு மாட்டுக்கு. இந்த உயிரை கொண்டு நடமாட முடியல. வளர்ச்சி ஓகே, ரெண்டும் வளருது. உயிரே இல்லைன்னா ஒரு கல்லு கிடக்கிற மாதிரி கிடக்கிறது இல்ல. நீங்க அது அந்த உயிருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல, ரெண்டு செய்யலாம். இது வலி இருக்குன்னு சொல்லல. வலின்னா என்ன? வேதனையா? வேதனைக்கு சொல்ற, வேதனைக்கு வர்றான். அதாவது இது ஒன்று தெரிஞ்சுக்கிறேன், எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இந்த சைவம் அசைவ பிரச்சனை இருக்கு, ரொம்ப தெளிவா வழங்கிற வேண்டிய விஷயமா இருக்கனால வளவலன் இருக்கு. சில பேர் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சோங்கிறத விட, சொன்னோங்கிறத விட, ஒன்னா இருந்தாலும் அதனுடைய எல்லா சந்தேகத்தையும் தீர்த்துக்கிட்டோங்கிறது தான் சிறந்த நிலைமை. ஒரு அதாவது ஃபார்மாலிட்டியா அப்படின்னு போயிடக்கூடாது. அதுல வரக்கு பாருங்க எத்தனை வலி உணர்வுல வித்தியாசம் இருக்குன்னு அவர் கேட்கிறார். நான் அதை விளக்கணுமா இல்லையா? கேட்காம நான் விளக்கிறேன். இப்ப ஆட்டை அறுத்தா அது வேதனையில துடிக்குது, ஒரு மாம்பழத்தை பறிச்சா மனம் துடிக்கிறது இல்லையா? அந்த வலி வேதனையில வித்தியாசம் இருக்குங்கிற இதுக்கு நான் விளக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் நான் விரிவா சொல்றது. விரிவா சொல்றது காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்தை சொன்னோன்னா அப்படி போயிடக்கூடாது. விரிவா சொல்லும் போது அதனுடைய எல்லா சந்தேகங்களும் தீந்துரும். அதுக்காக சொல்றேன். அதையும் சொல்லிடுறேன், நான் சேர்த்துக்கிறேன். அப்ப உயிர் இருக்குது. மனிதனுடைய உயிருக்கும் ஆடு மாடுகளுடைய உயிருக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு பகுத்தறிவோடு உள்ள உயிர் இருக்குது, அதுக்கு பகுத்து உணரக்கூடிய சிந்திக்கிற உயிர் இல்ல. மற்றபடி உயிர் எல்லாம் ஒண்ணுதான். நம்மள மாதிரியே கிட்னி, ரத்தம், குடல், ஈரல், கல்லீரல், மண்ணீரல், அது இதுன்னு எல்லாமே நம்மளுக்கு மாதிரி தான் இருக்குது. அதுலயே அந்த ஆடு மாடுக்கும் காய்கறிகளுக்கு போனீங்கன்னு சொன்னா இதனுடைய உயிர்ல உள்ள சில அம்சம் அதுல இல்ல. உயிர் இருக்கு எல்லாத்துலயுமே. மனித உயிருக்கும் ஆடு உயிருக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஆட்டினுடைய உயிருக்கும் தாவரங்களுடைய உயிருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே மாதிரி அந்தஸ்துல உள்ளன்னு சொல்லல. நமக்கு கீழ் நிலையில உள்ள உயிர்களை ஆடு மாடு போய் சாப்பிடுது, நம்மளை விட்டுருவோம். இயற்கை என்னன்னு சொல்லி பாருங்க. ஆடு மாடு போய் தாவரங்களை சாப்பிடுது. ஆடு மாடுங்கிறது எந்த அடிப்படையில் சாப்பிடுதுன்னா, நமக்கு நடமாடுற உயிர் இருக்கு, இதுக்கு நடமாடுற உயிர் இல்ல, வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். அந்த அடிப்படையில் அது போய் திங்குதா இல்லையா? அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது உயிர்ன்றவன நம்மள மாதிரியே எல்லாத்தையும் நினைச்சிடக்கூடாது. ஆடு மாடு எல்லாம் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. வித்தியாசம் இருக்குதுங்கிற விளங்கிட்டு நம்மள மாதிரி பகுத்தறிவு இல்லையா, திங்கலாம், அவ்வளவுதான். நம்மளுக்காக தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. நம்ம மனிதன் வாழ்வதற்காக தான் அந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாம் சாப்பிட சொல்லுது. அது போக சத்து விஷயத்தையும் சொன்னாரு. அதாவது இதை விட அதுல சத்து கூட இருக்கு. கண்டிப்பா எந்த மருத்துவரை பற்றி கொண்டு வாங்க. ஒரு சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தா அவனுக்கு நீ கறி சாப்பிடாது என்று வேண்டாம் மருத்துவத்தில் சொல்லலாமே தவிர, புரோட்டீன் எதுல இருக்குன்னு நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. மனிதனுக்கு தேவையானது சத்துக்கள் எதுல கூட இருக்குன்னு நீங்க பாருங்க. எல்லா ஆய்வுகளையும் கொண்டாந்து போடுங்க. அசைவத்துல தான் இருக்கு. அசைவத்துல தேவையான கொழுப்புகள் இருக்கு. ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், என்ன கோழியா இருந்துட்டு போகுது. அசைவத்துல தான் மனிதனுக்கு தேவையான அதிகமான சக்திகள்லாம் இருக்குங்கிறதா மருத்துவ ஆய்வறிக்கையோட பேசுறாங்க. வாங்க அடுத்த கூட்டத்தில் ஆய்வறிக்கை கொண்டு வந்துடுறேன், நீங்களும் கொண்டு வந்துருங்க. அந்த அளவுக்கு அதுலதான் சத்துக்கள் கூட இருக்கு. என்னன்னா சில பேர் அதையும் சொல்லிடுறேன், அதாவது இந்த கேள்விகளுக்கு சேர்த்து நான் ஒண்ணுல சொல்லிடுறேன், அதெல்லாம் சந்தேகம் பண்ணிடுறேன். சரி, அடுத்து என்னன்னா ஒரு வித்தியாச சகோதரர் சுட்டி காட்டினார். ஆடு அறுக்கிறோம், அது வலிக்குது, வேதனையை உணருது. ஒரு பழத்தை பறிக்கிறோம், அல்ல நெற்கதிரை அறுத்துக்கிட்டு வர்றோம், அது வேதனையை உணர்றது இல்ல. அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அண்டு கேட்கிறாரு. வேதனையை உணர்றதுங்கிற வகையில வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது, நமக்கு தெரிகிற வகையில. அது வேதனை படலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதுனால வெளிப்படுத்திடுது, அவ்வளவுதான்.
அது வேதனை படலன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? தொட்டாச்சினிங்கின்னு ஒரு செடி இருக்குது, செடியிலையும் கடவுளை அப்படி வச்சு காட்டுறாரு நமக்கு. தொட்டாச்சினிங்கின்னு ஒரு செடி இருக்கு பாருங்களேன், மனுஷன் தொட்டோம் முடிக்கிறோம், விரிஞ்சி இருக்கு அந்த இலை. அந்த இலை அப்படி லேசா தொட்டிங்கன்னா அப்படியே சொல்லிங்க. கிராமப்புறத்தில் பார்த்திருப்பீங்க, தொட்டார் சினிங்கின்றதுக்கு பேரு. தொட்டோன்னு சினிங்கிக்கிறான், அது அப்படி சைஸா பேர் வச்சிருக்கான். அது ஒரு இலை இருக்கத்தான் செய்யுது. தொடுறோம், நம்ம தொடுறோம், அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது. இதுக்கு வெளிப்படுத்த சத்தம் வர்றதுனால வெளிப்படு கத்திப்படுது. நாங்க எங்க ஒரு கொசுவை அடிச்சு கொள்றீங்க, கொசு கடிச்சவன அடிக்கிறீங்க, இது வேதனையில துடிக்கத்தான் செய்யுது, வெளிப்படுத்தல, அதோட சத்தம் உங்களுக்கு வரல. உயிருள்ள பிராணிகள்லயே அப்படி சிலது இருக்குதா, துடிக்கிறது நமக்கு தெரியாத. சுடுதண்ணி வச்சு கொதிக்க வைக்கிறீங்க, 1000 லட்சக்கணக்கான கிருமி சாவுது, துடிக்கத்தான் செய்யுது, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலங்கிறதுனால துடிக்கல நீங்க சொல்லக்கூடாது, துடிக்குது. எந்த உயிரிலையும் நம்ம ஒரு வைக்கும் போது அதுக்கு அதனுடைய ரியாக்ஷன் இருக்கு தானே செய்யும். எந்த உயிராக இருக்கட்டுமே, அது மீனா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டுமே, அதை போட்டு நசுக்கணும்னா அதனுடைய வேதனையை உணர்த்தான் செய்யும். நம்மளுடைய தீங்கு வர்றதுக்காக வேண்டி சிலதை நசுக்கலாம்னு சொன்னா, நல்லது செய்யறதுக்காக வேண்டி, நன்மைக்காக வேண்டி நம்ம சாப்பிடலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க சாப்பிட தவிர்க்கிறா நீங்க ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது, கேட்டா தண்ணி கூட குடிக்க கூடாது, எந்த உயிரையும் கொள்ளக்கூடாதுங்கிறதான ஒரு பொதுவான விதியா சொல்றீங்க. பொதுவா உறுதியா நில்லுங்க, தண்ணியே குடிக்காதீங்க, சமைச்சும் சாப்பிடக்கூடாது, தண்ணியை சுடுதண்ணியும் சாப்பிடக்கூடாது. கிருமிகள், லட்சக்கணக்கான கிருமிகளை உள்ள நீங்க செலுத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி யாராலும் நடக்க முடியுமா? அப்ப எது மனிதனுக்கு தவிர்க்க முடியாததா இருக்குதோ அதை குறை சொல்லக்கூடாது. உன்னை விளங்கிக்கணும். இஸ்லாம் கட்டாயமா ஒண்ணு இதை சொல்லல, அது நீங்க விளங்கிக்கணும். நீ கம்பல்சரியா அசைவம் தான் சாப்பிடணும் இல்ல, இஸ்லாத்துல அப்படி இல்ல. ஒரு சைவத்தை ஒருவர் விரும்பி சாப்பிட்டுக் கொண்டு அவர் முஸ்லீமா இருக்கலாம், கம்பல்சரி ஒண்ணும் கிடையாது, அனுமதிக்குது இஸ்லாம். நீங்க திங்கிறவன குறை சொல்லக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் காய்கறி தான் சாப்பிடுவாங்கிறாரா, சாப்பிட்டு இருக்க, அது சொல்லக்கூடாது. இதை சாப்பிடுறாரா, இதையும் குறை சொல்லக்கூடாது. இது உணவு ஒரு மனிதனுடைய தேவைக்காக வேண்டி உள்ளது. இது அனுமதி தானே தவிர, முஸ்லீம் சொன்னா கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை கோழி எடுத்து சாப்பிடணும்னு ஒண்ணு சட்டம் கிடையாது. இன்னொரு சந்தேகத்தை இன்னொரு சகோதரர் இதை விட்டு எழுப்பியிருக்கிறாரு. இப்ப நாங்க அடிச்சா நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்க பிஸ்மில்லான்னு அர்த்தா தான் சாப்பிடுறீங்க, அது என்ன முறை கேட்கிறாரு. இதுல 2 அம்சத்தை நீங்க கவனிக்கணும். முதல்ல, அடிக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, பெரிய வித்தியாசம் இருக்கு, விஞ்ஞான ரீதியா வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நம்ம அறுக்கிறோம் சொன்னா அதுல அந்த பிராணியுடைய உடல்ல உள்ள ரத்தம் வெளியேறுது, பிராணியில இருக்கிற ரத்தம் வெளியே வந்துருது. ரத்தத்துல தான் எல்லா விதமான கிருமிகளும் ஓடிக்கிட்டு இருக்கு, உயிர் சத்துக்களும் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த ரத்தத்துல உள்ள அந்த கிருமிகள்லாம் வெளியே வந்த பிறகு அந்த கறியை சாப்பிடுறதுங்கிறது வேற. நீங்க அடிச்சிடுறீங்கன்னு வைங்க, ரத்தம் வெளியேறல. ரெண்டையும் சொல்றேன், 2 அம்சத்தையும் சொல்றேன். இல்ல ரெண்டையும் சொல்றேன், 2 அம்சமா இதை பார்க்கணுங்கிற, 2 அம்சமா இதை பார்க்கணும் தான் முதல்ல ஆரம்பிச்சேன். 2 அம்சமா நீங்க இதை பார்க்கணும். ஒண்ணு அடிச்சு திங்கிறது ஒண்ணு, மற்றவங்க இருக்கிறது நம்ம இருக்கிறதுங்கிறது ஒண்ணு, 2 வித்தியாசம் இருக்கு. 2ஐயும் நான் சொல்லத்தான் போறேன். அப்ப தானா சாவுதுங்க, அதை ஒருத்தர் கேட்பார்ல, அதையும் சொல்லிடணும்ல. அப்ப தானா செத்து போயிடுது, அல்லது நம்ம அறுக்கலை அடிச்சு போடுறோம், ரத்தம் இருக்குது. ரத்தத்தினுடைய தன்மை என்னன்னா, உயிர் இருக்கிற இன்னும் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும், உயிர் போச்சுன்னா உறைஞ்சு போயிடும். ரத்தத்தினுடைய தன்மை என்னன்னா இறுகி போயிடும், வெளியே வர ரத்தம் அப்படிதான், உள்ள இருக்கிற ரத்தம் அப்படிதான். இப்ப ரத்தம் உறைஞ்ச உடனே ரத்தத்துல இருந்த கிருமிகள் எல்லாம் ஊடுருவிக்கிட்டு, இந்த சதை இறைச்சி பூரா ஊடுருவும் பொழுது அந்த மாமிசம் சாப்பிடுவதற்கு தகுதியற்றதாக மாறி போயிடுது. ரத்தம் வெளியே வரும்போது ரத்தத்தில் உள்ள அந்த கிருமிகள் கம்ப்ளீட்டா வெளியே வந்துருது. இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கிறத அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. தானா சாவுறதுக்கும் அல்ல அடிச்சு சாவுறதுக்கும் அறுத்து ரத்தத்தை வெளியேற்றுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒண்ணு. 2வது, அந்த சகோதரர் கேட்ட கேள்வி முக்கியமானது என்னன்னா, இப்ப நாங்க அறுக்கிறோம், நீங்க அறுக்கிறீங்க. நாங்கள் அறுத்தால் நீங்கள் அதை சாப்பிடுறது இல்லை. ஒரு ராமசாமி என்ன செய்யறாரு, அறுக்கவே செய்யறாரு, ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றுறாரு, அதை நீங்க சாப்பிடுறது இல்ல, அது என்ன முறை கேட்கிறாரு. இது நம்பிக்கை அடிப்படையில் உள்ள விஷயம். என்னன்னு கேட்டா, அறுப்பதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எந்த கடவுள் நமக்கு அதை கொடுத்திருக்கிறாரோ, கடவுள் இந்த உயிரெல்லாம் படைச்சிருக்கிறார், அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தினால்தான் அது நமக்கு உரியதாக ஆகும். ஏன்னா நம்ம அந்த ஆட்டை உண்டாக்கல, ஆட்டையோ கோழியவோ மாட்டையோ நம்ம படைச்சிடல, நம்ம வளர்த்திருக்கலாம். அதனுடைய ஒரு துரும்ப கூட, ஒரு கண்ணை கூட நம்மளால செயற்கையா தயாரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கும் பொழுது அந்த கடவுளுக்கு முறையாக கடவுளின் பெயரால தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்குரிய நன்றி கடவுளுக்கு செலுத்தப்படணும். நன்றி. முஸ்லீமே அப்படி அர்த்தம் சாப்பிட மாட்டாங்க, விளங்கிக்கணும். நீங்க முஸ்லீம் அல்லாத பாக்குறீங்க, ஒரு முஸ்லீமா கத்தி எடுக்கிறாரு, சரான்னு சீவுறாரு, சாப்பிட மாட்டோம்.
ஏனென்றா அவர் கடவுளின் பெயர் அல்லாவின் பெயரால் நான் சாப்பிடுகிறேன் அறுக்கிறேன், அல்லாஹ்வே மிகப்பெரியவன் அப்படின்னு அவனுக்குரிய நன்றிய முஸ்லீம் செலுத்தாட்டா கூட அப்துல் காதர் வர்ற கட்டி இருக்கிறார், சாப்பிடுங்கிற சாப்பிட மாட்டோமே. ஏன்னா அவர் கடவுளுக்கு அனுமதிச்சிருக்கிறார். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் ஒற்றுமையை தான் சொல்லுது. இப்ப ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த சண்டை இருக்கு பாருங்க, இஸ்லாத்திற்கு நடந்த சண்டையா? இல்ல. நாடு பிடிக்கிறதுக்காக வேண்டி எந்த நாட்டுக்காரனும் அவனோட சண்டை போடுவான். ஒரு நாடுன்னு ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா பக்கத்து நாட்டோட சண்டை வரும். அந்த சண்டை தான் ஈரானுக்கு இஸ்லாத்தை காப்பதற்காக சண்டை போடுறோம் ரெண்டு பேரும் சொல்லல. ஈரான்காரனும் எல்லை தகராறு, என் எல்லையில் நீ ஆண்டா வந்த, உன் எல்லையில் நீ ஆண்டா வந்தங்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை நான் நிலைநாட்டுறேன், நீ இஸ்லாத்துக்கு விரோதமா போயிட்ட, அதுக்காக சண்டை போட்டாங்க. ஈராக்காரன் இஸ்லாத்துக்கு விரோதமா போறான். குவைத்தை போய் ஈராக் ஆக்கிரமிச்சான எதுக்கு? ஆயில், பெட்ரோல், வளம், இந்த வளத்துக்காக போய் பண்றான். இஸ்லாத்தை நிலைநாட்டுறதுக்கு ரெண்டு பேரும் போட்டான்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒரு முஸ்லீமும் ஒரு இன்னொரு முஸ்லீமும் ஒரு ஜான் நிலத்துக்காக பங்காளி சண்டை போட்டுக்கிறான். இஸ்லாத்துக்கு போட்டானா சண்டை? இந்த இடம் யாருக்கு சொந்தம்னு போட்டுக்கிட்டான். இது முஸ்லீம்ல மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கும் இது இருக்கும். ஒரு நாடுல அண்டை நாட்டோட சண்டை, அண்டை நாடுகளோட சண்டை இல்லாத இதை நீங்க பார்க்கவே முடியாது. அதை நீங்க இதை ரெண்டு மூணு உதாரணம் சொல்ற மாதிரி வரலாற்றை எடுத்து அலெக்சாண்டர்ல இருந்து உலகம் பூரா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அசோக சக்கரவர்த்தியில இருந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடக்கலையா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்கலையா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டை இந்தியா இந்து மதத்துக்காக சண்டை போட்டுச்சு இல்ல, பாகிஸ்தான் இஸ்லாமிய மதத்துக்காக சண்டை போட்டுச்சு இல்ல. அவன் எல்லைக்கு போட்டான், இவன் எல்லைக்கு போட்டான். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த சண்டை கம்யூனிசத்துக்கும் இந்து மதத்துக்கு நடந்த சண்டையா? இல்ல. இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு நடக்கிற சண்டையில ஆட்சியாளன் எப்படி இருக்கிறான் அது மாதிரி அவன் நடப்பான். அவன் ஒரு பதவி ஆசை பிடிச்சவனா இருந்தா அதை விஸ்தீர்ணப்படுத்துறதுக்காக நடத்துவான். இஸ்லாத்தை சொல்லி நடந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம், இல்லையா? அதான் விஷயம். நினைச்ச சண்டை போட மாட்டான். இஸ்லாமிய உணர்வு அவன் வந்துட்டு ரெண்டு பேரும் போட மாட்டான். நாடு நம்மளும் முஸ்லீம் ஒரே கொள்கை அப்படின்னு வந்திருப்பானே. இல்ல சண்டை அது தப்பு. சண்டை உலகம் தோன்றின காலத்துல இருந்தே ஆட்சின்னு உட்கார்ந்து அடுத்தவனோட சண்டை. ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை நமக்கு வருதுங்க, மனிதனுக்கு வரும்போது பக்கத்து நாட்டோட வராதா? இது ரெண்டு மட்டும் நீங்க வச்சிருக்கிறீங்க. இதை தாண்டி நிறைய இருக்கு. உலகப்போர் நடந்துச்சுலங்க, ரெண்டு உலகப்போர் நடந்துச்சுல. உலகப்போர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. குர்ஆன்ல இல்லையா இப்படி? வெட்டிக்கிட்டான்னா அவன் முஸ்லீமே கிடையாதுங்க. குர்ஆன்ல நீங்க சொன்ன மாதிரி இல்ல. இல்ல அது ரெண்டாவது சொல்றாங்க. மைக்கில் பேசுங்க. அவர்கள் சகோதரர்கள் போய் அடுத்தவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கினே இது பண்ணிக்கினே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அந்த குர்ஆன்ல இருக்கிறத தானே உங்களுடைய கருத்துல ஒரு மதத்துல பின்பற்றவங்களாம் அதே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க, கொண்டுக்கிறீங்க, அதே வன்முறையை வளர்க்கறீங்க இல்லையா? அந்த வன்முறையை ஏற்படுத்தி குர்ஆன்ல வர்ற இதுல வர்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதை ஏத்துக்குவீங்களா நீங்க? அதனால வர்றதா இப்ப வன்முறைகள் ஏற்படுது நாட்டுல, உலகத்துல வன்முறைகள் ஏற்படுறதுக்கு அந்த குர்ஆன்ல வரக்கூடிய நபிகள் நாயகன் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. நீங்க சும்மா இருக்கிறீங்க, நீங்களும் ரெண்டு பண்ணாடி. ரெண்டாவது சொல்றேன், உங்க கேள்வியில இருக்கு. 4 கேள்வியில குடும்ப கட்டுப்பாடு கேள்வி உங்க கேள்வி இருக்கு, நான் தனியா சொல்றேன். இந்த சண்டைக்கு மட்டும் சொல்லிருவோம், அது 3வது வர்றேன். 4 கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த இதுல உங்களுக்கு வரும்போது அப்ப நீங்க சண்டை போட்டுக்கிறது தானே நீங்க இது வன்முறையை சொல்லிடுறேன். அதாவது குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றாங்களே, குர்ஆன்ல அவங்க சொன்ன மாதிரி ஒரு வரியும் கிடையாது, ஒரு வசனமும் கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய பேரர் ஒரு ஆளு, பேரப்புள்ள, அவரும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு மத்தியில ஒரு சண்டை நடந்திருக்கு. இது குர்ஆன்ல எல்லாம் இருக்காது. நபிகள் நாயகத்துடைய பேரங்கிறதுனால அவர் சொன்னா இஸ்லாம் ஆகாது. இஸ்லாம்ங்கிறது குர்ஆன்ல இருக்கணும், இல்லைன்னா நபிகள் நாயகமே சொல்லி இருக்கணும். இந்த குடும்பம் பாரம்பரியத்துக்கு இஸ்லாத்துல எந்த மதிப்பும் கிடையாது. நபியுடைய மகளே ஒரு தப்ப செஞ்சா அது இஸ்லாத்தினுடைய கொள்கை கிடையாது.
அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால அரசியலுக்காகத்தான் அந்த சண்டை நடந்துச்சு. நபிகள் நாயகத்தினுடைய பேரர் ஒரு அணியாகவும் அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர் ஒரு அணியாகவும் போர் நடத்திக்கிட்டாங்களே, அது இஸ்லாமெல்லாம் முற்று பெற்ற பிறகு இஸ்லாமிய வழியில வந்த சில பேருக்கு மத்தியில் நடந்த சண்டையை தவிர அதுக்கு இஸ்லாத்துக்கு எப்படி பொறுப்பா? நபிகள் நாயகம் செஞ்சதுக்கு தான் இஸ்லாம் பொறுப்பு. நானே நல்ல மனுஷனா இருக்கேன், என் புள்ள குடியாருந்தது நானா பொறுப்பு? எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காதுல? நீங்க நல்லவரா இருக்கிறீங்க, உங்க மகன் உங்களுக்கு எதிரான ஒரு அணியில இருந்தா நீங்கள அதுக்கு பொறுப்பு? மனிதன் பல மாதிரி இருப்பான். ஒரு மனிதனுடைய வழித்தோன்றல் அந்த மனிதர் மாதிரியே இருப்பார்னு சொல்ல முடியாது. மகானுடைய வழித்தோன்றல் 1 நம்பர் சைத்தானா இருப்பான். சைத்தானுடைய வழித்தோன்றல் நல்ல மனுஷனா இருப்பான். மகா கெட்டவன் குடிகாரனா இருப்பான். குடியை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடியவனா இருப்பான் அவன் மகன். இதெல்லாம் நீங்க நபிகள் நாயகத்துடைய வழித்தோன்றல 4 பேர் செஞ்சதை இஸ்லாமாக்க முடியாது. அவர் செஞ்சாலும் இஸ்லாம் கிடையாது. அதாவது என்னுடைய வழித்தோன்றல ஒருத்தன் செஞ்சதுக்கு நான் பொறுப்பாளி கிடையாது. உங்க மகன் கூட செஞ்சா உங்களை யாராவது பிடிச்சிட்டு போவாங்களா? போலீஸ்ல பிடிக்க மாட்டாங்க. அப்ப ஒருத்தர் செய்யற தப்பு நீங்க இஸ்லாம்ங்கிறது குர்ஆன்ல இருக்கணும். குர்ஆன்ல நீங்க சொன்ன மாதிரி இல்ல பழகிரணும். நபிகள் நாயகம் சொல்லி இருக்கணும், அதுவும் இல்ல. அதனால இதை விட்டுருங்க. சுருக்கி உங்களுக்கு சொல்றதா இருந்தா, உலகத்துக்கெல்லாம் பேரழிவை ஏற்படுத்தினது 2 உலகப் போர்கள் தான். இந்த 2 உலகப் போர்ல முஸ்லீம்களுக்கு பங்கு இல்ல, விளங்கிக்கிறங்க. மற்றவங்களால உலகம் அழிஞ்சிச்சு. ஜப்பான்ல அணுகுண்டு போட்டு நாசமாக்கின நாசகார வேலை நடந்தது 10ஆ ஒண்ணு, இது ஒண்ணு. 3வது ஐயாவுடைய கேள்வி என்னன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு ஏன் சொல்றது? மக்கள் தொகை 600 கோடிக்கு மேல வந்துருச்சுங்கிறீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. கேட்ட கேள்வி 4 கேள்வி கேட்டனால அது முடிச்சோன்னு இருக்கு. அப்ப 600 கோடி மக்கள் தொகை வந்துருச்சுங்கிறீங்க. இந்த காலத்துல போய்கிட்டு நீங்க வதந்து குடும்பத்தை பெருக்கிறீங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்றதை எதிர்க்கிறீங்க. இது என்ன நியாயம் கேட்கிறாங்க. இது ஒரு நல்ல கேள்விங்க. ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிறீங்க. ஐயாவுக்கு உங்க தாப்பனாருக்கு நீங்க எத்தனாவது புள்ள? 3வது புள்ள. அவரு 2ஓட போதும்டாருன்னா நீங்க இங்க இருந்து கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ஒதுக்கு சொல்றேன், உங்க தகப்படாரு. சரி, அப்ப ஒரு மனித இனம் இருக்கு. என்ன நினைக்கிறான்? அந்த குடும்ப கட்டுப்பாடு ஒரு நல்ல திட்டம் மாதிரி உலகத்துக்கு சொல்றான். நாங்க முஸ்லீமுக்கு மாத்திரம் சொல்லல, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் சொல்றோம் பண்ணாதீங்கிறோம். ஏன் குடும்பத்தை நீ கட்டுப்பாடு பண்ற? ஒரு மனிதன் பிறக்கிறான்னு சொன்னா அவன் வயிற்றோட மட்டும் பிறக்கல, அந்த வயிற்றை காப்பாற்றக்கூடிய கைகால்களோட தான் பிறக்கிறான். அவன் மூளையோட பிறக்கிறான். ஒரே ஒரு அறிஞன் விஞ்ஞானி பிறந்தான்னு சொன்னா 1,00,000 பேருடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு இதை கண்டுபிடிப்பாங்க. சும்மா ஒண்ணும் கிடையாது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. விலைவாசி ஏறி போச்சு, சோறு கிடைக்கலங்கிறீங்களே, அதான காரணமா சொல்றீங்க? சோறு கிடைக்கலங்கிறது உலக ஜனத்தொகை 500 பேர் இருந்தானே, அப்பவும் சோறு கிடைக்கல. உலக ஜனத்தொகை 5,00,000 பேர் இருந்தானே, அப்பவும் ஒரு 10,000 சோறு கிடைக்கல. உலக ஜனத்தொகையில 5 கோடி பேர் இருந்தானே, அப்பவும் சோறு கிடைக்காம இருந்தான். சோறு இல்லைங்கிறதுனால இல்ல, விநியோகம் பண்றது சரியில்லை. இன்றைக்கு உலகத்தில் 600 கோடி மக்கள் இருக்கிறான்னு சொன்னா 1000 கோடி மக்களுக்கான உணவு இன்னைக்கு சேமிப்புல இருக்குது. 400 கோடி மக்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இன்னைக்கு உலகத்தில் உணவு உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. அதை திமிரு பிடிச்சு போய் கடல்ல கலக்குறான். பாலை கறந்து கடல்ல கொட்டுறான். ஆஸ்திரேலியாவுல கோதுமைகளை டன்னா ஏத்திக்கிட்டு போய் அதை கொண்டே கடல்ல கொண்டு நாசமாக்கிட்டு இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட சாராத்த உணவுகள்லாம் குவிஞ்சு போய் இருக்குது, விநியோகிக்கல. ஒரு சாராத்த நிறைய, ஒரு சாராத்த இல்லாம இருக்குது. இன்றைக்கு உலகத்து நாட்டினுடைய உணவு தேவையில, பொருள் உற்பத்தி தேவையில பணக்கார நாடுகள் இந்த 7G7ல மாத்திரம் 60% வச்சுக்கிட்டு இருக்கிறான். மீதி உள்ள 90% மக்கள் வாழக்கூடிய உலகத்துக்கு 40%. பங்கிடுதல் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, விநியோகம் சரியில்லை. அதை காரணம் சொல்லுங்க. நான் குறிப்பிட்டு சொல்றேன், உலக ஜனத்தொகையை 100ல கொண்டாந்து நிப்பாட்டினா, 100 கோடி இல்ல, நீங்க எல்லாருமா சேர்ந்து 100ல நிப்பாட்டினீங்கன்னா அப்பவும் 10 பேர் சோறு இருக்காது. இந்த சோறு இல்லங்கிற காரணம் சொல்றீங்கல்ல, அதே 10 100க்கு 10 அப்பவும் சோறு இல்ல. அப்பவும் சுரண்டல்காரன் இருப்பான், அப்பவும் தனக்குன்னு கூட சேர்த்து வச்சுக்கிறவன் இருப்பான், தேவைக்கு மேல பதுக்கி வச்சுக்கிறவன் இருப்பான். உலக ஜனத்தொகையை நீங்க 100 300 கோடி, நான் 30 கோடி முகமுடையாள் பாரதியார் படிச்சாரு. அப்ப காலத்துல மட்டும் பசி பஞ்சமே இல்லையா? 30 இருந்து 100 இருக்கிறோம். பாரதியார் காலத்திலேயே 30 கோடி தான் இருந்தான். 30 கோடி முகமுடையாள் அவர் படிக்கிறாரு. 30 கோடி மக்கள் இருக்கும்போது அப்படி செழிப்பு ஆகா ஓகண்டா இருந்தோம். அப்பவும் சோத்துக்கு இல்லாதவன் இருந்தான், இப்பவும் சோத்துக்கு இல்லாதவன் இருக்கான். இது விளங்கிக்கணும். 1வது. 2வதுங்க, மனிதனுக்கு உள்ள அந்த திறமை என்ன தெரியுமா? நிர்பந்தங்கள், நெருக்கடிகள் வரும் பொழுது அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு நெல்லை கொண்டை போட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு பிறகு அறுவடை செய்வோம். அப்படித்தான் பயிர்கள்லாம் இருந்துச்சு. 3 மாசத்துல அறுவடை செய்யற குருவைங்கிற பயிரை மனிதன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன காரணங்கிறீங்க? நிறைய ஐட்டம், நிறைய தேவை இருக்கும் போது 3 மாசத்துல உற்பத்தி ஆகுறத கண்டுபிடிக்கிறான். அதை 40 நாளைக்கு கொண்டு வர்றான்.
3 மாசத்துல 6 மாசத்துல நீங்க அறுத்த அதே அளவை 3 மாசத்துல அறுத்தான்னு கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னா என்னங்க சலசலப்பு? உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிறீங்களா? சரி, ஐயாவோட இந்த கேள்விக்கு அப்புறம் அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவோம். ரைட், ஓகே, அவ்வளவுதான் பிரச்சனை. இந்த பெண்கள் பகுதியில் ஒருத்தரும் கொடுக்கணும் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நல்ல இல்ல இது ஒரு சின்ன விஷயம். அதாவது அதுல வேற கேள்வி வரும். நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்டா, இப்ப குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் நன்மை இல்லாததுங்க நான் சொல்லிட்டு போயிட்டு வைங்களேன், வேற கேள்வி 100 கேள்வி உங்கள்கிட்ட வரும். நீ ஒரு கேள்வி நின்றாது. அதுல உள்ள எல்லா அம்சத்தையும் வந்து சோறு விலைவாசி ஏறுமே, சோறு கிடைக்காத, இடம் கிடைக்காதுன்னு ஒரு தெரிஞ்சு கேட்பாரு. கேள்விகள் நிறைய கேள்விகள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால தான் அது விளக்கமா சொல்றோம். சில கேள்விக்கு சாட்டா சொல்லிவிடலாம், உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடும், இன்னொரு தெரிஞ்சிருப்பாரு. அப்படின்னா உணவு பற்றாக்குறை வந்தா என்ன செய்வீங்க அப்படிம்பாரு. என்ன ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா இல்லையா, 10 பேர் படிக்க வைக்க வேணாம, இது சாத்தியப்படுமான்னு ஒருத்தர் கேட்பாரு. அப்ப அதனுடைய எல்லா, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒன்ன தெரிஞ்சாலும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இல்ல. அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். அகலமா உழுதுட்டு போக கூடாது, உழுதா ஆழமா உழுது வைங்களேன், அது நல்லது. நான் கேட்டதுக்கு தான் பதில் வரணும்னு நினைக்க கூடாது. ஏன் இந்த ஐயா கேட்ட கேள்வியில அடுத்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இல்லையா? நான் கேட்கல நம்ம நினைக்கணும். நம்ம கேள்வி கேட்கிற வாய்ப்பு இல்லாட்டணும். ஐயா கேட்டது அவருக்காக கேட்கலையா, உங்கள 1000 பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை அவர் கேட்கிறாரு. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். எனக்கும் உனக்குன்னு பார்க்க வேணாம். இதை இருந்தாலும் எல்லா பக்கத்துக்கும் சுத்தல விடுவோம். அடுத்த கேள்விக்கு ஐயா கேள்வியோட பெண்டிங் வச்சுக்கிட்டு அடுத்து அந்த பக்கத்துல கொஞ்சம் கொடுங்கம்மா. சரி, இந்த இதுவும் அந்த முடிச்சுக்கலாம். ஐயா கேள்வி முடிக்கல. அப்ப நீங்க நல்லா விளங்கிக்கிறேன்னு 6 மாசத்துல அறுத்த பயிரை வந்து 3 மாசத்துல இருக்கிறான். அது மாதிரி கோழி முட்டையை வந்து என்ன செய்யறான், இப்ப செயற்கை கோழி டெய்லி முட்டை போடக்கூடிய கோழியை கண்டுபிடிக்கிறான். அந்த காலத்துல நம்ம தான் கோழி வளர்த்தோம், மாசத்துக்கு 7 நாள் முட்டை போடும், 23 நாளைக்கு படுத்துக்கணும். அது ஒரு காலம். இன்னைக்கு என்ன, ஒரு கோழி தினமும் முட்டை, ராணி சேவர் அந்த சேவர் என்னென்னோ பேரெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சிட்டான். டெய்லி முட்டை. மனுஷன் உற்பத்தி ஆகும்போது தேவைகளை உணவுகள் உற்பத்தி அதிகமாகுதா இல்லையா? அது தண்ணி பற்றாக்குறைங்கிறான், கடல் நீரை குடிநீராக்குறதுக்கு ஐடியா பண்றான். அந்த காலத்துல குடிசையில மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருந்தான், இடம் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி ஏத்துறதுக்கு அறிவு இருக்கு அவனுக்கு. இப்படி ஏத்திட்டு போறான்ல மேல 100 வீடு 200 வீடு. சிங்கப்பூர்லாம் பாருங்க, நம்ம நாடுக்கு அதையும் எடுத்துட்டான். நேற்று நான் 7 பேர் வயிட்டு விட்டுவிட்டான், அரைகுறையா கலவையை போட்டு. சிங்கப்பூர்லாம் போடுங்க 100 மாடி, இப்படித்தான் போறான். இவ்வளவு இடத்துல, இந்த பில்டிங் இடத்துல 100 வீடு இருக்கும். அப்ப அதுக்குரிய அந்த சிமெண்ட்டையும் அந்த கலவையையும் கண்டுபிடிச்சானா அதுக்கு என்ன காரணங்கிறீங்க? நெருக்கடி தான் காரணம். இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நான் ஒரு ஆள் கத்தனை வழங்குமா? விளங்காது. மக்கள் குடும்பம் நான் என்ன ஐடியா பண்றேன், என்னுடைய எனர்ஜியை குறைவா செலவழிச்சு அவ்வளவு பேரும் கேட்க வைக்கணும், என்னடா பண்ணலாம்னு யோசனை பண்றேன். இதை கண்டுபிடிக்கிறேன். நான் கண்டுபிடிக்கல, என்னை மாதிரி நினைச்சு ஒருத்தர் கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டுபிடிச்ச காரணம் என்ன? இந்த மைக்கை ஏன் கண்டுபிடிச்சான்? மக்கள் தொகை பெருகி போச்சு, நிறைய இடத்துக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் டிவில இருந்து என்னென்னமோ நீ உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கலாம். நல்லா விளைக்கிறங்க. உலகத்தில் இருக்கிற நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டாலும் மனிதன் வந்து 5% நிலப்பரப்பை தான் பயன்படுத்திருக்கான். ஞாபகம் வச்சுக்கிறீங்க. 95% இடத்துல சிறிய சும்மா கிடக்குது. சென்னையில் நெருக்கடி ஏற்படுதுன்னா சென்னை தான் வேணும் இவன் வர்றதுனால ஏற்படுது. இடம் இருக்குது உலகத்துல, இவன் என்ன செய்யறான், இதுக்குள்ள நான் வந்து இருப்பேன், கோழி கூடு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இங்கதான் வந்து இருப்பேன் வர்றதுனால வேண்டாம் நெருக்கடி ஏற்படுமே தவிர, உலகத்துல எல்லா நிலப்பரப்பையும் மனுஷன் வீடு கட்டிட்டானா, எல்லாத்திலையும் பயிர் பண்ணிட்டானா, இப்ப தரிசுகள் 5 ஏக்கர் பட்டாப்போட்டு கொடுத்துருக்கான். இன்னமும் இவ்வளவு பற்றாக்குறைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறான். கவர்மெண்டே தரிசுகளை பிடிச்சி 5 ஏக்கர் ஏழைகளுக்கு பிடிச்சி பட்டா போட்டு கொடுக்குறான். அது ஏன்? ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடையில 40 கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. உண்மை இருக்க மாட்டேங்குது. பாக்குறோம், இங்க இருந்து ஒரு ஊரை தானே அந்த ஊருக்கு போறவங்க 40 கிலோமீட்டர் பஸ்ல போயிட்டு இருக்கிறோம். இடையில 2 பக்கம் பாத்துட்டு வாங்க, மனிதனே இல்ல, அவ்வளவு இடம் இருக்குது. 1000 ஊர் அமைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. இங்கே ஒருத்தர் அங்க ஒருத்தர் இவ்வளவு இடத்த விட்டுட்டு இப்ப இடத்துலயும் நெருக்கடி வரல. அல்ல வெயிட் கூடி போய் பூமி ஏதாவது ஆயிருமான்னா, வெயிட் எப்படி கூடும் பூமியில? வெயிட் கூடாது. பூமி வெயிட் தான் மனுஷன். பூமி வெயிட் தான் ஒரு மனுஷன் உருவாகிறன்னா 55-60 கிலோ நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க இட பூமியில இருந்து குறைஞ்சு போச்சு. அந்த உணவுகளும் அதுமாக வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க. மறுபடியும் உங்களை நீங்க இறந்து போனோம்னா அந்த இடம் மறுபடியும் பூமியில சேர்ந்துக்கிறது. பூமியோட எடையும் கூட போறது இல்ல. தண்ணி பிரச்சனை கிடையாது. கடல் தண்ணியை குடிக்கிற யோசனை இருந்தால கண்டுபிடிச்சுட்டானா இல்லையா? தண்ணியை இல்லாடம் கடல் தண்ணியை குடி தண்ணீர் ஆக்கி குடிச்சிட்டு இருக்கலாம். அப்ப மூளையை பயன்படுத்துறதுக்கு இந்த நெருக்கடிகள் காரணங்க. ஒரு மனித உயிரை உங்களால உண்டாக்க முடியாதுங்க. அதை வந்து அழிக்காதீங்க. மனித பிறக்கிறத வந்து நீங்க தடுக்க கூடாது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லீம் மாத்திரம் பிரிக்கன்னு சொல்லல. ஏன்ப்பா இப்படி ஒவ்வொருத்தரும் ஏன் என்னுடைய தகப்பனாரை இப்படி நினைச்சிருந்தாருன்னா, நான் 5வது புள்ள 2ஓட போதும் 1ஓட போதும்டாருன்னா நான் உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இப்ப நாம எந்த அடிப்படையில வந்தோம்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒரு மனிதன் வர்றவன் எத்தனையோ ஒரு ஜீனியஸ் வந்துருவான்.
ஒரு பிறக்கக்கூடிய மனிதர்ல ஒரு ஜீனியஸ் வந்து 600 கோடி பேர் சோத்துக்கு வழி சொல்லுவாங்க. ஒரு ஜீனியஸ் ஒருத்தன் பிறப்பான், அவன் நம்ம என்ன செய்யறோம், அப்படி பிறந்துட்டு இருக்காங்க சோத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். அவன் காலையில நெல்லை போட்டு சாயந்தரம் அறுக்கிறத கண்டுபிடிச்சுவாங்க. அப்படிப்பட்டவனா இருப்பான். அப்ப என்ன பண்ணுவீங்க, 365 நாளும் விவசாயம் நடக்கும். கண்டுபிடிக்க மாட்டானா? ஏன் 6 மாசம் 3 மாசம் ஆகி 3 மாசம் 40 நாள் வரும்போது காலையில போட்டு சாயந்தரம் இருக்க முடியாதா? அது இது அன்னைக்கு முட்டாள்தனமா தெரியும். இன்னைக்கு 6 மாசத்துல அறுத்தானே 40 நாள் இருக்க முடியும்னு அவன் கேட்டிருப்பான். தப்பானா இல்லையா? அப்ப இன்னைக்கு அது ஒரு சாதாரணமா போச்சு. அதே மாதிரி அப்படி ஒரு ஜீனியஸ், அது அடுத்து சொல்றேன். 4 கேள்வியில் ஒரு கேள்வி உங்களுக்கு கேள்வி பெண்டிங்க வச்சுக்கிட்டு, குடும்ப கட்டுப்பாடு ஓகேயா? குடும்ப கட்டுப்பாடு நீங்க நல்லது நினைக்காதீங்க. ஆனா ஒண்ணு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கர்ப்பப்பையா இருக்கிறது ஆண்மை நீக்கிக்கிறது பண்ணாம உனக்கு பராமரிக்க முடிய கஷ்டமா இருக்குதா, நீனா என்ன செஞ்சுக்கலாம், ஆண்மையவோ பெண்மையோ நீக்கிற கூடாது. தற்காலிகமான சில சமாச்சாரங்கள் இருக்குல்ல, இந்த காண்டம் மாதிரியான பொருள்களை பயன்படுத்தி குறைவாக நீங்கள் குழந்தை பெற்றுக் கொண்டால் அதை இஸ்லாம் தடுக்கல. நீங்க சட்டம் போட்டு எனக்கு 10 பிள்ளை பிறகு காப்பாற்ற முடியும்னு நீங்க என்ன தடுக்கிறீங்க? சட்டம் எப்படி என்னை தடுக்கிறது? அதைத்தான் இஸ்லாம் மறுக்குது. அது விரும்புறவங்களுக்கு தடையும் செய்யல. இது ஒண்ணு. பல கல்யாணங்கிற கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு சலசலப்பு, எங்க பக்கத்துக்கு வரலங்கிறாங்கல்ல, இல்ல ஒரு சைடா இருக்கிறதுனால கொஞ்சம் கோச்சிக்கிற கூடாது. அந்த சைடு பக்கம் போகவே இல்லை மைக்கு. அப்ப அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும். அதை முடிச்சுட்டு உங்க கேள்வி எல்லாரோடையும் சொல்லிடுவோம். கொஞ்சம் பொறுத்துக்கங்க, கொஞ்சம் தயவு செய்து.